ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஒரு லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறது வந்து பார்த்துடலாம். இன்றைக்கி லஞ்சுக்கு என்னென்ன செஞ்சுருக்கேங்கிறது இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க. கேரட் உருளைக்கிழங்கு பொரியல் வந்து எப்படி பண்ணுறதுன்னு வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு பாத்திரம் வந்து ஹீட் ஆகிடுச்சு. எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு, கொஞ்சோண்டு சீரகம், அப்புறம் கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்து வதக்கிடலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த கேரட்டை வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ கட் பண்ணி வச்சுருந்தா உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா எண்ணெயில் வந்து வதக்கிடலாம். இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து காய் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை மூடி வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு வச்சிடலாம். இப்போ இடையில திறந்து இதை வந்து ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுறலாம். காய் வந்து நல்லா வதங்கியிருக்கு. காய் வதங்கிடுச்சா அதனுடைய குவான்டிட்டியே கம்மியாகிருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நெத்திலி கருவாடு வந்து பொரிக்கிறதுக்கு நெத்திலி கருவாடு வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கருவாட்டில் வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். கருவாடு கூட நல்லா இந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊறிக்கிட்டு இருக்கட்டும். ஏன்னா ஃபேனில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் காய வச்சு எடுத்தாலும் பரவாயில்லை. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து பருப்பு குழம்பு வந்து செஞ்சிடலாம். அதுக்கு பாத்திரம் வந்து ஹீட் ஆயிடுச்சு. எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கிறேன், கொஞ்சோண்டு ஓமம் சேர்த்துக்கிறேன். விருப்பப்பட்ட ஓமம் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இதுக்கு நான் பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். இப்போ கட் பண்ணி வச்சுருங்க. தக்காளி சேர்த்துடலாம். பெரிய வெங்காயம் வந்து 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். அது பெரிய பெரிய பீஸாகவே கட் பண்ணியிருக்கேன். தக்காளியும் கொஞ்சம் பெரிய பீஸாகவே கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயமும் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து மூடி வச்சிடலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆகி வரட்டும். இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டுடலாம். தக்காளி எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டாச்சு. இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கறி மசாலா சேர்த்துக்கிறேன். இதை வந்து எண்ணெயில் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும், மசாலாவுடைய ஸ்மெல்லு போகிற வரைக்கும் வதக்கிடலாம். கறி மசாலா, மீன் மசாலா எப்படி அரைக்கிறது என்னோடய சேனல்லேயே வீடியோ இருக்குது, அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ கொஞ்சோண்டு வந்து இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன். நான் சொல்லியிருக்க மாதிரி மசாலா அரைச்சி குழம்பு வச்சு பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாகவே தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா பருப்பு வேக வச்சதுலேயும் கொஞ்சம் தண்ணி வந்து இருக்குது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டுடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு லாஸ்ட்டாக வந்து ஒரு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன். இது மூடி வச்சு ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து கொதிக்கட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருந்த பருப்பை வந்து சேர்த்துக்கலாம். நான் துவரம் பருப்பு வந்து 4 விசில் வந்து வேக வச்சுருக்கேன். வேக வைக்கும்போது 4 பூண்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து பருப்பு வந்து சேர்த்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இதை பருப்பு சேர்த்ததுனால நம்ம குழம்பு ஆறுனதுக்கப்புறம் நல்லா கட்டியாகவே எரியும். சூடாக இருக்கும்போது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆறிச்சுன்னா நல்லா கட்டியாயிரும். இப்போ லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தூவி அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த குழம்பு கொஞ்சம் கட்டியாக வச்சா தான் நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக விருப்பப்பட்ட 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நெத்திலி கருவாடு வந்து நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பரட்டி வச்சுருந்த கருவாடை வந்து சேர்த்துடலாம். மசாலா தடவி வச்சுருந்த கருவாடை வந்து பொரிச்சு எடுத்துடலாம். இது நல்லா கிறிஸ்பியாக வந்து பொரிச்சு எடுக்கணும். அப்போனா நம்ம வந்து அப்படியே வந்து சாப்பிட்றலாம். முள்ளும் நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சுன்னா நம்ம அப்படியே சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால் இந்த கருவாடை வந்து நல்லா கிறிஸ்பியாக வந்து பொரிச்சு எடுத்துடலாம். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ கருவாடு வந்து நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து கருவாடை வந்து எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் எடுக்கிறேன். ஏன்னா இது சீக்கிரம் கருகி போயிடும். இப்போ நெத்திலி கருவாடு ஃப்ரையும் தயாராகிடுச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து ஒயிட் ரைஸும் அது கூட பருப்பு குழம்பு, நெக்ஸ்ட் வந்து கேரட் உருளைக்கிழங்கு பொரியல்,
நெத்திலி கருவாடு ஃப்ரை, அப்பளம். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து